Hi students, today we have to see about quick shot. So quick shot வந்து எப்படி நடக்குது, ஸோ அதற்கான C++ implementation எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, so what is quick shot? So like merge shot, quick shot is a divide and conquer algorithm. எஸ், குவிக் ஷாட் அப்படிங்கிறது ஒரு டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம். இட் பிக்ஸ் an element as pivot. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை பிவோட் எலமெண்ட்டா நான் என்ன பண்றேன்னா சூஸ் பண்றேன், ரைட்? ஸோ ஒரு எலமெண்ட்டை நான் வந்து பிவோட் எலமெண்ட்டா வந்து நான் வந்து சூஸ் பண்றேன். அதாவது இந்த கிவன் அரே இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஒரு எலமெண்ட்டை நான் பிவோட் எலமெண்ட், அந்த பிவோட் எலமெண்ட்டை வச்சு நான் என்ன பண்றேன்னா பார்ட்டிஷனை கிரியேட் பண்றேன். There are many different versions of quick shot that pick pivot in different ways. So இந்த pivot element எடுக்கிறதுக்கே we have more choices. Okay, so என்னென்ன choices, so எப்படிலாம் வந்து அந்த pivot element எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. Always pick first element as pivot. So கொடுத்திருக்கிற அரேல first element pivot element எடுத்து quick shot perform பண்ணலாம். Always pick last element as pivot. Okay, so pivot element last element எடுத்து கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா quick shot perform பண்ணலாம். நான் இதுல வந்து first element எடுத்திருக்கேன். Okay, right. அடுத்து pick a random element as pivot. ஏதாவது ஒரு element நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா pivot element எடுத்து கூட என்ன பண்ணலாம்னா quick shot perform பண்ணலாம். இல்லைன்னா அந்த கொடுத்திருக்கிற அரேல மீடியன் பொசிஷன், மிட் பொசிஷன்ல என்ன எலிமெண்ட் வருதோ அதை வந்து பிவோட் எலிமெண்டா எடுத்துட்டு உங்களுடைய குவிக் ஷாட்டை நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரெசன்டேஷன்ல நான் வந்து பிவோட் எலிமெண்டா எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க வந்து லாஸ்ட் எலிமெண்ட் இம்ப்ளிமெண்டட் பிலோன்னு கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, சரி. ஸோ இதுல என்ன நடக்குது, குவிக் ஷாட்ல என்ன நடக்குது, வாட் இஸ் த கீ ப்ராசஸ்? த கீ ப்ராசஸ் இன் குவிக் ஷாட் இஸ் பார்ட்டிஷன். ஸோ இங்க வந்து பார்ட்டிஷன் நடக்குது, அதனால இந்த ஷார்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டார்கெட் ஆஃப் பார்ட்டிஷன் இஸ் given an array and an element x of array as pivot, right? ஸோ ஒரு அரே வந்து கொடுத்தாச்சு, அந்த கொடுத்த அரேல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு எலமெண்ட்டை நான் வந்து பிவோட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மெயின் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தட் மெயின் ஆக்ஷன்? பார்ட்டிஷன். ஸோ இந்த பார்ட்டிஷன் எப்படி இருக்கும், எப்படி வந்து பார்ட்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்த பிவோட் எலமெண்ட் எக்ஸ், ஸோ இந்த எக்ஸ்ங்கிற எலமெண்ட்டை அதற்கான அப்ராப்ரியேட் பொசிஷன்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ எப்படி பிளேஸ் பண்றது? ஸோ இந்த பிவோட் எலமெண்ட்டை விட எதெல்லாம் ஸ்மாலர் எலமெண்ட்ஸா வருதோ அதை எக்ஸ் இருக்கிற பொசிஷனுக்கு முன்னாடி வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்து இந்த பிவோட் எலமெண்ட்டை விட கிரேட்டர் தனா வரக்கூடிய எலமெண்ட்ஸை எக்ஸ் பொசிஷனுக்கு பின்னாடி வந்து நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப இங்க ஷிஃப்ட் பண்ண போறது what are the elements are very smaller or smaller than our pivot element x. ஸோ அதை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் எக்ஸ். ஸோ அதே மாதிரி what are the elements which are the elements greater than x. ஸோ எக்ஸுக்கு கிரேட்டரா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஆஃப்டரா என்ன பண்றேன்னா ஷிஃப்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு பார்ட்டிஷன் உருவாயிடும். இப்போ நீங்க பிவோட் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். பிவோட் எலமெண்ட் அதனுடைய அப்ராப்ரியேட் பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருச்சு. நவ் வி ஹாவ் டூ பார்ட்டிஷன்ஸ். ஒன் இஸ் கால்டு லெஃப்ட் பார்ட்டிஷன், another one is called right partition. So left of what? Left of
pivot, right of pivot. Okay, so we have two partitions. So x அப்படிங்கிற pivot elementக்கு leftல ஒரு partition. This partition have the elements which are all smaller than the pivot. Similarly, the right partition have elements which are all greater than the pivot element. Okay. So இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிஷனையும் நம்ம மறுபடியும் குவிக் ஷாட். ஸோ லெஃப்ட் பார்ட்டிஷனையும் ரைட் பார்ட்டிஷன். ஸோ லெஃப்ட் பார்ட்டிஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு பிவோட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பிவோட் எலிமெண்ட் அப்ரோப்ரியேட் பொசிஷன்ல வச்சுட்டு அந்த பார்ட்டிஷனை இன்னும் சப்லிஸ்டா பிரிக்கிறேன். லெஃப்ட் பார்ட்டிஷன், ரைட் பார்ட்டிஷன். ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பார்ட்டிஷனை பிரிச்சுட்டே வரணும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா at most we reach one element. So உங்களுடைய சப்லிஸ்ட்ல உங்களுடைய பார்ட்டிஷன்ல ஒரு எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ப்ராசஸை திருப்ப பண்ணணும். So each and every partition அந்த pivot element அதற்கான appropriate பொசிஷன்ல பிளேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் எங்க நடக்குது அப்படின்னா இந்த குவிக் ஷாட்ல நடக்குது. இந்த ஆபரேஷன் தான் வந்து குவிக் ஷாட்ல பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம பார்ட்டிஷன் தான் பண்ணுவோம். ஸோ பார்ட்டிஷன் பண்ணிட்டு அந்த பிவோட் எலிமெண்ட்டை அதற்கான கரெக்ட் பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் நமக்கு என்ன பண்ண தேவையில்லை. மெர்ஜி ஷாட்ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்லிஸ்டா வந்து பிரிச்சுட்டு அதை கம்பேர் பண்ணிட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கம்பைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கம்பைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு அந்த பார்ட்டிஷன் வந்து நீங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிவோட் எலிமெண்ட் கரெக்டான பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு கம்பைன் பண்ண தேவையில்லை. ரைட். ஸோ இனிமேல் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது நமக்கே வந்து புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஸோ அல்காரிதம் பாருங்க. ஸோ இன் குவிக் ஷாட் அல்காரிதம் partitioning of the list is performed using following steps. Okay, right. What is step 1? Consider the first element of the list as pivot. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த நம்ம பார்க்க போற இந்த பிரசன்டேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தான் பிவோட்டா எடுத்திருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் எலிமெண்ட் அட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் த லிஸ்ட். தென் ஸ்டெப் 2, define two variables left, right. எதுக்கு இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்டா பிவோட் எலிமெண்டா எடுத்துட்டீங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பார்ட்டிஷனா பிரிக்கணும். ஸோ அப்ப பார்ட்டிஷனா பிரிக்கும் பொழுது லெஃப்ட் சைடு ஒரு மார்க்கர் வைக்கிறேன். ஸோ அதாவது லெஃப்ட் பொசிஷன்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து ஸ்மாலரா கிரேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அடுத்தடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் வைக்கிறேன். ஒன்னு லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். லெஃப்ட் பார்ட்டிஷன் வேரியபிள்ஸ்க்காக லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். ரைட் பார்ட்டிஷன் எலிமெண்ட்ஸ்க்காக ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். செட் லெஃப்ட் அண்ட் ரைட் டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ லெஃப்ட்ல வந்து எதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செட் பண்ணணும். ரைட்ல வந்து எதை செட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை செட் பண்ணணும். சரியா? லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ரைட்ல லாஸ்ட் எலிமெண்ட்டையும் நீங்க வந்து செட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்க, இன்க்ரிமெண்ட் லெஃப்ட் கண்டினியூஸ்லி. ஸோ லெஃப்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எப்போ அப்படின்னா அந்த அந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல உள்ள லெஃப்ட்ல உள்ள எலிமெண்ட் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பிவோட் எலிமெண்ட்டை விட ஸ்மாலரா இருந்தது அப்படின்னா யூ கேன் இன்க்ரிமெண்ட் லெஃப்ட் மார்க். ஓகேவா? அந்த லெஃப்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஒரு நேரத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னா அந்த லெஃப்ட்ல உள்ளது பிவோட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, அந்த லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்து வந்து பாருங்க டிக்ரிமெண்ட் ரைட். ஸோ டிக்ரிமெண்ட் ரைட். ஸோ ரைட்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்றேன், இதை ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அதாவது இன்க்ரிமெண்ட் லெஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அடுத்து எங்க கம்பேர் பண்ண போவோம்னா ரைட் சைட்ல இருந்து கம்பேர் பண்ண போவோம். அப்ப பிவோட் எலிமெண்ட்டை விட அந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் கிரேட்டர் தெனா இருந்தது அப்படின்னா ரைட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணணும், முன்னாடி மூவ் பண்ணணும்.
சோ முன்னாடி மூவ் பண்றதுனா என்ன பண்ணுவோம், டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். சோ பின்னாடி மூவ் பண்ணணும்னா இன்கிரிமெண்ட், முன்னாடி மூவ் பண்ணணும்னா டிக்ரிமெண்ட். அதே மாதிரி இன்கிரிமெண்ட் லெஃப்ட்ல கவனிங்க, லிஸ்ட் ஆஃப் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் லெஸ் தென். நான் லெஸ் தென் மட்டும் அங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து அங்க வந்து போட்டுக்கணும். ஓகே, சோ லிஸ்ட் ஆஃப் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டா இருந்ததுன்னா யூ கேன் இன்கிரிமெண்ட் லெஃப்ட், இல்லனா அந்த இன்கிரிமெண்ட் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிடணும். So similarly on the right side, so list of right வந்து pivot element விட அதிகமா இருந்தது அப்படின்னா ரைட்ட மூவ் பண்ணுங்க, முன்னாடி மூவ் பண்ணுங்க, டிக்ரிமெண்ட் ரைட். இல்ல கம்மி ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிருங்க, உடனே ஸ்டாப் பண்ணிருங்க. ரைட், ஓகே. சோ இப்ப வந்து நம்ம எதை தான் வந்து பாக்குறோம் அப்படின்னா ரைட். இப்ப லாஸ்ட் ஆபரேஷன் வந்து நம்ம எதை தான் வந்து முடிச்சிருக்கோம், ரைட் மூவ்மெண்ட்டை தான் முடிச்சிருக்கோம். ரைட், ஓகே. இஃப் லெஃப்ட் லெஸ் தென் ரைட், சோ இப்ப ரெண்டுமே ஸ்டாப் ஆயிருச்சு. சோ லெஃப்ட் மார்க்கும் ஸ்டாப் ஆயிருச்சு, ரைட் மூவ்மெண்ட்டும் ஸ்டாப் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் வந்து ரைட்டை விட கம்மியா இருக்கான்னு பாக்குறேன். அதாவது லெஃப்ட் பொசிஷன் ரைட் பொசிஷனை விட கம்மியா இருக்கா. அப்படி கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் லெஃப்ட் இருக்கு இல்லையா, சோ அத வந்து ரைட்டுக்கும் லிஸ்ட் ஆஃப் ரைட்ல உள்ளத லெஃப்ட்டுக்கும் நான் வந்து ஸ்வாப் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாருங்க, repeat these steps இந்த 3 4 5 இந்த ஸ்டெப்பை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். எது வரைக்கும், லெஃப்ட் வந்து கிரேட்டர் தென் ரைட் ஆகுற வரைக்கும் இந்த 3 4 5 ஸ்டெப்ஸை ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ ஒருவேளை இஃப் லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட், சோ லெஃப்ட் வந்து ரைட்டை விட கிரேட்டர் தென் ஆயிருச்சு, அப்ப வந்து நீங்க வந்து லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா எது வரைக்கும் தான் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம், லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட் ஆகுற வரைக்கும், until not till, until left greater than right. சோ அப்ப லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பிவோட், அந்த ரைட் பொசிஷன்ல எதை வந்து நான் வந்து மூவ் பண்றேன் அப்படின்னா பிவோட் எலிமெண்ட்டை மூவ் பண்றேன். ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படின்னா pivot element அதற்கான கரெக்ட் பொசிஷன்ல போயிட்டு பிளேஸ் ஆயிரும். ஓகே, சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா குவிக் ஷாட் உடைய அல்கோரிதம். சோ இதுதான் நடக்குது குவிக் ஷாட்ல, இதுதான் நடக்குது. ஓகே, ரைட். சோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் கிளியரா நமக்கு வந்து புரிஞ்சிடும். சோ இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே கொடுக்குறாங்க. திஸ் அரே ஹேவ் 9 elements. Yes, 9 elements. Suppose if we take the pivot element at the first position, then move the left mark at the second position and right mark at the nth position. So வந்து left mark வந்து second position ல இருந்து எடுத்துக்கங்க, மூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து right mark வந்து nth position. nth position means what? Last position. ஓகேவா? ஓகே, ரைட். சோ இப்போ வந்து நம்மளுடைய பிவோட் எலிமெண்ட் எது? 54. பிவோட் எலிமெண்ட் எது? 54. சோ அப்ப வந்து நம்ம எதுல இருந்து எடுத்துக்கறோம்? 26ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கறோம். சரி, சோ அப்ப வந்து ரைட் மார்க் வந்து 20, ரைட் மார்க் வந்து 20, சோ லெஃப்ட் மார்க் வந்து 26. சோ நம்ம ஆக்சுவலா பிவோட் எலிமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து தான் லெஃப்ட் எடுத்துக்கறோம். ஆனா பிவோட் எலிமெண்ட் ஃபர்ஸ்டாவே எடுக்கிறதுனால நம்ம செகண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட்ல லெஃப்ட் மார்க்கும் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல ரைட் மார்க்கும் நான் பண்ணிருக்கேன். சரி, ஸோ இதுல செகண்ட் பொசிஷன்ல 29 கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து 26 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்க வந்து 29 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கணும். ஓகே, சரி. ஸோ 54 அப்படிங்கிறது பிவோட் எலிமெண்ட். இப்ப 54 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதற்கான கரெக்ட் பொசிஷன்ல நான் பிளேஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், அப்ப இந்த பிவோட் எலிமெண்ட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் எதோட செக் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட்ஸோட செக் பண்ணுங்க. சோ அப்ப லெஃப்ட் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 29. சோ is 54 is greater than 29 or 29 is 29 less than 54. 29 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து 54ங்கிற எலிமெண்ட்டை விட கம்மியா இருக்கா? எஸ். தென் மூவ் லெஃப்ட் மார்க். சோ அப்ப லெஃப்ட் மார்க்கை நீங்க வந்து
மூவ் பண்ணுங்க. ஓகே, so next element is what? 93. Is 93 less than 54? No. அப்ப என்ன பண்ணிரணும்? ஸ்டாப் பண்ணிரணும். ஸ்டாப் the movement of left mark. அப்ப இப்ப கம்பேரிசன் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ரைட்டுக்கு போயிடும். ஓகே, சோ ரைட் சைடு போயிடும். சோ இப்போ இங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிருச்சு. லெஃப்ட் மார்க் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. சோ அடுத்த கம்பேரிசன் நம்ம எங்க போகணும் அப்படின்னா ரைட் சைடுக்கு வந்து போயிடும். ஓகே, சோ 20 is 20 greater than 54? No. அப்ப இப்ப என்ன பண்ணிரணும்? ஸ்டாப் the movement of right mark. அங்க வந்து மூவ்மெண்டே ஆகல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி வச்சிருவோம்? ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம். சோ இப்போ என்ன क्वेश्चन அப்படின்னா லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா, லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா பாருங்க. இது வந்து 0 1 2. இது எந்த பொசிஷன்ல இருக்கு? 8th பொசிஷன்ல இருக்கு. அப்ப இது வந்து 8. then is 2 less than 8? yes, 2 less than 8. yes, so swap left comma right. okay, so அப்ப லெஃப்ட்ல உள்ள எலிமெண்ட்ட நான் எதுக்கு மூவ் பண்றேன்? ரைட்ல உள்ள எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்றேன். சோ அப்ப 93 வந்து 20க்கும் 20 இருந்த இடத்துல 93யும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்வாப் ஆயிரும். ரைட்? ஓகே, சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் லெஃப்ட்ல இருந்தே கம்பேரிசனை ஆரம்பிக்கணும். சோ லெஃப்ட் மார்க் வந்து இங்க தான் நிக்குது. சோ நான் மறுபடியும் கம்பேரிசன் லெஃப்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். சோ இஸ் 20 less than 54? yes, 20 is less than 54. so what will we do? we do move the left mark. move the left mark. okay, so இப்போ வந்து அந்த left mark எங்க மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 17. so again we check the left positioned element with the pivot element 17. is 17 less than 54? yes, so what will we do? move the left mark. so இப்போ என்ன ஆகும் அப்படின்னா left mark மறுபடியும் ஒரு பொசிஷன் இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து 77ல வந்து பாயிண்டர் வந்து அந்த 77ல நிக்குது. is 77 less than 54? no. so அப்ப இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லெஃப்ட் மார்க்கோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, சோ இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரைட் சைடுல கம்பேரிசனை ஆரம்பிக்கணும். சோ 93 is 93 greater than 54? yes, சோ இப்போ எதை மூவ் பண்ணணும்? ரைட் மார்க்கை மூவ் பண்ணணும். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரைட் மார்க் வந்து 55க்கு வந்து மூவ் ஆயிருது. சோ மறுபடியும் 55 is 55 greater than 54? yes, அப்ப மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் மார்க் வந்து மறுபடியும் ஒரு பொசிஷன் முன்னாடி மூவ் ஆகும். 44 வந்து இப்போ வந்து அது ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா 44 is 44 greater than 54? no. அப்ப வந்து என்ன பண்ணிரணும்? ரைட் மார்க்கோட மூவ்மெண்ட் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிரணும். சோ ஒன்ஸ் நீங்க நான் ரைட் மார்க்கோட மூவ்மெண்ட் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன செக் பண்ணணும்? லெஃப்ட் வந்து ரைட்டை விட கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். சோ ஆமா, கம்மியா தான் இருக்கு பாருங்க. இது வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு? 0 1 2 3 4th பொசிஷன்ல இருக்கு. இது 6th பொசிஷன்ல இருக்கு. அப்ப இது கம்மியா தான் இருக்கு. அப்ப இது கம்மியா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் லெஃப்டையும் ரைட்டையும் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் லெஃப்ட் கமா ரைட். ஓகே, சோ அப்ப வந்து 77 வந்து 44 இருந்த பிளேஸ்க்கும் 44 வந்து 77 உடைய பிளேஸ்க்கும் இப்ப வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆயிரும். ஓகேவா? சோ அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும்? பிவோட் எலிமெண்டோட லெஃப்ட் பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணணும். சோ 44 கம்பேர் பண்ணும் பொழுது எஸ் லெஸ் தெனா இருக்கு. சோ வந்து லெஃப்ட் மார்க்கை நான் வந்து என்ன பண்றேன்? மூவ் பண்றேன். சோ 31 பாயிண்ட் பண்ணுது. சோ அடுத்து 31 செக் பண்ணும் பொழுது எஸ் 31 is less than 54. நான் அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் மார்க்கை மூவ் பண்றேன். சோ இட் வில் பி கோஸ் டு பாயிண்ட் த பிளேஸ் ஆஃப் 77. சோ இப்ப மறுபடியும் நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா 77 வந்து less than 54? நோ, இல்ல. அப்ப என்ன பண்ணிரணும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் த லெஃப்ட் மார்க்கை வந்து நீங்க என்ன பண்ணிரணும்? ஸ்டாப் பண்ணிரணும். ஓகே, சோ அடுத்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ரைட் சைடுல கம்பேரிசனை ஆரம்பிக்கணும். சோ அப்ப 77 greater than 54? எஸ், அப்ப வந்து ரைட் சைடு மார்க்கரை என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். சோ அப்ப அந்த மார்க்கை வந்து நீங்க மூவ் பண்ணும் பொழுது 31 வந்து ரைட் மார்க் வந்து பாயிண்ட் பண்ணும். சோ இப்போ என்ன அப்படின்னா 31 வந்து greater than 54 அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப வந்து ஸ்டாப் த மூவ்மெண்ட் ஆஃப் ரைட் மார்க்.
இப்ப என்ன செக் பண்ணணும், ஒன்ஸ் வந்து நீங்க ரைட் மார்க் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். சோ இஸ் லெஃப்ட் லெஸ் தென் ரைட், பாருங்க லெஃப்ட் வந்து எந்த பொசிஷன்ல நிக்குது, 0 1 2 3 4 5 6th பொசிஷன்ல நிக்குது. ரைட் எதுல நிக்குது, 5th பொசிஷன்ல நிக்குது. அப்ப வந்து இங்க என்ன ஆயிருதுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருது. அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க இப்ப வந்து எதை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா பிவோட் எலிமெண்ட்டை ரைட் இருந்த பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா லெஃப்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை ரைட்டுக்கும் ரைட்ல இருக்கிற எலிமெண்ட்டை லெஃப்ட்டுக்கும் மாத்தணும். சோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் பொழுது, அதாவது லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆகும் பொழுது, அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், பிவோட் எலிமெண்ட்டை ரைட் இருக்கிற பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்ப நம்மளுடைய 54 அதற்கான அப்ராப்ரியேட் பிளேஸ்ல வந்து பொசிஷன் ஆயிரும். பாருங்க, சோ 54 பாருங்க எந்த இடத்துக்கு வந்துருச்சு, 54 எந்த இடத்துக்கு வந்துருச்சு, ரைட் மார்க் வந்து எதை பாயிண்ட் பண்ணுது, 31 பாயிண்ட் பண்ணுது. சோ 31 இருந்த பிளேஸ்ல இப்ப எது வந்துருச்சு, 54. 54 இருந்த பிளேஸ்ல எதுவும் போயிருச்சு, 31 போயிருச்சு. ஓகேவா? சோ இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பிவோட் எலிமெண்ட்டை அதற்கான அப்ராப்ரியேட் பொசிஷன்ல பிளேஸ் பண்ணியாச்சு. சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன். ஓகே, சோ பார்ட்டிஷன்ல பாருங்க, சோ பொசிஷன் ஆஃப் 54 இஸ் 5. சோ 5th பொசிஷனுக்கு போயிடுச்சு பாருங்க, 0 1 2 3 4 5 5th பொசிஷனுக்கு போயிடுச்சு, ரைட். சோ இப்ப பாருங்க பார்ட்டிஷன். சோ பார்ட்டிஷன் அப்படின்னா 54க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் லெஃப்ட் பார்ட்டிஷன், 54க்கு பின்னாடி உள்ளதெல்லாம் ரைட் பார்ட்டிஷன், அவ்வளவுதான். சோ அதுல இப்ப என்ன வராது அப்படின்னா 54 வராது, ஏன்னா அதுதான் கரெக்டான பிளேஸ்ல பொசிஷன் ஆயிருச்சுல. ஓகே, சோ இப்ப நம்ம 54க்கு பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த லெஃப்ட் பார்ட்டிஷன்ல எதை வந்து நீங்க பிவோட் எலிமெண்டா எடுத்துக்கணும், 31. ரைட் பார்ட்டிஷன்ல எதை பிவோட் எலிமெண்டா எடுத்துக்கணும், 77. சோ அதற்கான அப்ராப்ரியேட் பிளேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் கம்பேர் பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். அதாவது லெஃப்ட் மார்க் ரைட் மார்க் எல்லாம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேரிசன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணணும், ரைட். பாருங்க, புட் 31 அட் கரெக்ட் பொசிஷன். சோ 31. சோ இப்ப லெஃப்ட் மார்க் வந்து 29ல நிக்குது, ரைட் மார்க் வந்து 44. சோ அந்த குவிக் ஷாட் ஆபரேஷனை அத நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது கடைசியா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 29 20 31 44. சோ இந்த மாதிரி சார்ட்டடா வந்து கிடைக்கும். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டா பிரியும். சோ அதாவது முன்னாடி உள்ள 3 எலிமெண்ட்டும் லெஃப்ட் பார்ட்டிஷன், பின்னாடி உள்ள ஒரு எலிமெண்ட் வந்து ரைட் பார்ட்டிஷன். சோ ரைட் பார்ட்டிஷன்ல ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுனால இது அவ்வளவுதான், இது பொசிஷன் ஆயிரும். ஓகே, இப்ப 31 வந்து எந்த பொசிஷனுக்கு போயிருச்சு அப்படின்னா 3 0 1 2 3 தேர்ட் பொசிஷனுக்கு போயிருச்சு. பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. சோ அத பார்ட்டிஷன் சொல்றோம். சோ இது வந்து லெஃப்ட் பார்ட்டிஷன், இது ரைட் பார்ட்டிஷன். சோ லெஃப்ட் பார்ட்டிஷன்ல லெஃப்ட் பார்ட்டிஷன் ஹேவிங் 3 எலிமெண்ட்ஸ், ஆல்சோ ரைட் பார்ட்டிஷன் ஹேவிங் ஒன்லி 1 எலிமெண்ட். அப்ப இதுக்கு அப்புறம் பார்ட்டிஷன் நடக்காது. சோ இது வந்து பொசிஷன் ஆயிருச்சு. சோ 44 உடைய பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4, அவ்வளவுதான். சோ அப்ப இப்ப நம்ம எதை மட்டும் எடுத்து அடுத்து இதுல வந்து எதை பிவோட் எலிமெண்டா வச்சுக்கணும் அப்படின்னா 17 பிவோட் எலிமெண்டா வச்சு நம்மளுடைய ஆபரேஷனை மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ புட் 17 அட் கரெக்ட் பொசிஷன். ஓகே, சோ இப்ப வந்து லெஃப்ட் மார்க் வந்து என்ன அப்படின்னா 29, ரைட் மார்க் வந்து 20. ஓகே, சோ இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் ஆயிருது. அப்ப வந்து 17 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிளேஸ் ஆயிருது, அடுத்து 29 20. அப்ப இங்க வந்து என்ன இல்ல, லெஃப்ட் சைடுல எலிமெண்டே இல்ல, ரைட் பார்ட்டிஷன் மட்டும் தான் இருக்கு. அப்ப ரைட் பார்ட்டிஷனை அடுத்த இட்டரேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, சோ பொசிஷன் ஆஃப் 17 இஸ் 0. சோ அடுத்து நம்ம பார்ட்டிஷனுக்கு 29ஐயும் 20ஐயும் எடுத்துக்கிறோம். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சோ இதுல வந்து லெஃப்ட் பொசிஷனும் இதுதான், ரைட் பொசிஷனும் இதுதான். சோ இத வந்து நம்ம சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 29 வந்து கரெக்டான பிளேஸ்ல போயிட்டு பொசிஷன் ஆயிரும். சோ 29 20. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் பார்ட்டிஷன் மட்டும் தான் இருக்கு, வெறும் 20 மட்டும் தான் வந்து கிடைக்கும். சோ 29 வந்து அதற்கான பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருச்சு. சோ அடுத்து வந்து பார்ட்டிஷன் பண்ணும் பொழுது நமக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும், 20. அப்ப ஒரு எலிமெண்ட் கிடைச்சிச்சுன்னா அது வந்து என்ன ஆயிரும், பிளேஸ் ஆயிரும். ஓகே, அப்ப 20 உடைய பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. சரியா, பாருங்க 31 ஓட பிளேஸ் 3, 44 ஓட பிளேஸ் 4, 17 உடைய பிளேஸ் 0, 29 உடைய பிளேஸ் 2, 20 ஓட பிளேஸ் வந்து 1. ஏன்னா இங்க 17 தான் 0th பொசிஷன்ல போயிருச்சுல,
அப்ப இது வந்து என்னது 1 2. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 20யும் செகண்ட் பொசிஷன்ல 29 இருக்கு. சோ இது வந்து நம்ம எதை எடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் பார்ட்டிஷனை எடுத்துட்டு பண்ணோம். சரியா? ஓகே ரைட். சோ இப்போ வந்து அடுத்த ரைட் பார்ட்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சோம் இல்லையா? சோ அதுல உள்ள ரைட் பார்ட்டிஷன். சோ 77. சோ இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கு. அப்ப இதை வந்து நான் பிவோட் எலிமெண்டா எடுத்துக்கிறேன். இது லெஃப்ட் இது ரைட். சோ இப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 77 வந்து மிடில் வந்து பிளேஸ் ஆயிரும். இது வந்து எத்தனாவது பிளேஸ்? இது வந்து எத்தனாவது பிளேஸ்? இது 6 7 8. அப்ப 77 எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா 7 அப்படிங்கிற பொசிஷன் இண்டெக்ஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இதுல ரெண்டு பார்ட்டிஷன், ஒன்னு வந்து 55 இன்னொன்னு 93. சோ அப்படி பார்ட்டிஷன் பிரிக்கும் பொழுது ரெண்டு பார்ட்டிஷன்லயுமே ஒரு எலிமெண்ட் தான். சோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபர்தரா அந்த குவிக் ஷாட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. சோ 55 93. அப்ப 55 உடைய பொசிஷன் என்னன்னா 6, 93 ஓட பொசிஷன் என்ன அப்படின்னா 8. சோ உங்களுக்கு குவிக் ஷாட் வந்து முடிஞ்சிருச்சு. ரைட், இவ்வளவுதான். சோ அப்ப குவிக் ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க கொடுத்த அரே இதுதான் 54 29 93 17 77 31 44 55 20. அப்ப குவிக் ஷாட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்தந்த பொசிஷன்ல போயிட்டு பிளேஸ் ஆகுது. பாருங்களேன், இந்த பொசிஷன் ஆஃப் கிவன் அரே எலிமெண்ட்ஸ். சோ 54 உடைய பொசிஷன் 5, 29 ஓட பொசிஷன் 2, 93 ஓட பொசிஷன் 8, 17 ஓட பொசிஷன் 0, 77 ஓட பொசிஷன் 7, 31 ஓட பொசிஷன் 3, 44 ஓட பொசிஷன் 4, 55 ஓட பொசிஷன் 6. the position of 20 is 1. சோ இப்ப நமக்கு வந்து அந்தந்த பொசிஷன்ல என்ன ஆயிருது அப்படின்னா அந்த கரெக்டான அந்த எலிமெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருது. சோ ஆஃப்டர் குவிக் ஷாட் நமக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து கிடைக்குது, அதாவது சார்ட்டட் அரே. சோ 17 0th பொசிஷன்ல இருக்கக்கூடிய 17 20 29 31 44 54 55 77 93 அவ்வளவுதான். சோ நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா சார்ட்டடா ஆயிருக்கு. ஓகே ரைட். சோ இதுக்கான C++ இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்க. சோ குவிக் ஷாட். சோ திஸ் இஸ் கமெண்ட் லைன். சோ நம்ம தேவையான ஹெடர் ஃபைல்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப குவிக் ஷாட்டுக்கான அல்காரிதம் நான் எழுதுறேன். அதாவது குவிக் ஷாட்டோடைய ப்ராசஸ், குவிக் ஷாட் ஃபங்க்ஷனை நான் இங்க வந்து எழுதுறேன். சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நீங்க கொடுத்திருக்கிற அரே, அடுத்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட், உங்க அரேயோடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன லாஸ்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், அரேயோட லாஸ்ட் பொசிஷன். ரைட். சோ இங்க வந்து சம் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ பிவோட் எலிமெண்ட் எடுக்கிறதுக்கு பிவோட், லெஃப்டா சொல்றதுக்கு லெஃப்ட், ரைட் சொல்றதுக்கு ரைட், இந்த ஸ்வாப் பண்றதுக்காக டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். சோ இப்ப இனிஷியலைஸ் பண்றேன். சோ இஃப் ஃபர்ஸ்ட் லெஸ் தென் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் விட கம்மியா இருந்தது அப்படின்னா பிவோட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வைக்கிறேன். லெஃப்ட்லயும் ஃபர்ஸ்ட், ஏன்னா நம்ம வந்து பிவோட் வந்து எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே எடுத்துக்கிறோம். அதனால அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிவோட்டுக்கு மூவ் பண்றேன். சோ லெஃப்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் தான் கொடுக்குறேன், ரைட்டுக்கு லாஸ்ட் வந்து கொடுக்குறேன். வை லெஃப்ட் லெஸ் தென் ரைட். சோ லெஃப்ட் ரைட்டை விட கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த லெஃப்ட் மார்க்கையும் ரைட் மார்க்கையும் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ரைட். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எதை வந்து பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் வந்து பிவோட்டை விட லெஸ் தென்னாவோ அல்லது ஈக்குவல்டாவோ இருந்தது அப்படின்னா லெஃப்ட் மார்க்கை நான் என்ன பண்றேன், இன்கிரிமெண்ட் பண்றேன். அதே மாதிரி ரைட் வந்து பிவோட்டை விட அதிகமா இருந்ததுன்னா ரைட் மார்க்கை டிக்ரிமெண்ட் பண்றேன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட் சைடு உள்ளதை என்ன பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும், முன்னாடி மூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடு உள்ளதை பின்னாடி மூவ் பண்ணணும். அதனாலதான் லெஃப்ட் வந்து பிளஸ் பிளஸ் கொடுத்திருக்கேன், ரைட் வந்து மைனஸ் மைனஸ் கொடுத்திருக்கேன். சோ அடுத்து வந்து பாருங்க, இஃப் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா இருந்ததுன்னா, இஃப் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா இருந்ததுன்னா இப்ப நம்ம என்ன ஸ்வாப் பண்ணணும், லெஃப்ட்ல உள்ளத ரைட்டுக்கும் ரைட்ல உள்ளத லெஃப்ட்டுக்கும் ஸ்வாப் பண்ணணும். சோ அந்த ஸ்வாப்பிங் ஆபரேஷன் தான் இங்க நடந்திருக்கு. எக்ஸ் ஆஃப் லெஃப்ட்ல உள்ளத ரைட், எக்ஸ் ஆஃப் ரைட்ல உள்ளத லெஃப்ட்டுக்கும், எக்ஸ் ஆஃப் லெஃப்ட்ல உள்ளத ரைட்டுக்கும் நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகே. சோ இது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து லெஃப்டையும் ரைட்டையும்
செக் பண்றேன். இது வந்து பிவோட் எலிமெண்ட் எந்த பொசிஷன்ல வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிவோட் எலிமெண்ட்டை என்ன பண்றேன், ரைட்டுக்கும் ரைட் இருந்த பொசிஷன்ல பிவோட்டையும் நான் வந்து மூவ் பண்றேன். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆயிருச்சு, சாரி இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனாதான் கீழே வரும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனாதான் இந்த லைனுக்கே வரும். இது ட்ரூவாவே இருந்ததுன்னா இதையே தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இது எப்ப ஃபால்ஸ் ஆகும், லெஃப்ட் வந்து கிரேட்டர் தென் ரைட்டா இருக்கும் பொழுது. அப்ப லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட்டா இருக்கும் பொழுது நான் எதை வந்து ஸ்வாப் பண்றேன், பிவோட் எலிமெண்ட்டை ரைட் இருந்த பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்ணிருக்கேன். சரியா? சோ அததான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ இப்ப வந்து ரெண்டு பார்ட்டிஷன், அதாவது பிவோட்ட அந்த கரெக்டான பொசிஷனுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ரெண்டு பார்ட்டிஷனா பிரிக்கிறேன். எப்படி, எக்ஸ் கமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் மைனஸ் ஒன், அதே மாதிரி எக்ஸ் கமா ரைட் பிளஸ் ஒன்னு டு லாஸ்ட். ஓகே, அந்த ரெண்டு பார்ட்டிஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் மைனஸ் ஒன் வரைக்கும் லெஃப்ட் பார்ட்டிஷன், ரைட் பிளஸ் ஒன்னுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரைட் பார்ட்டிஷன். அப்ப அந்த நடுவுல யாரு, அந்த ரைட் பொசிஷன்ல யார் இருக்கா, பிவோட் இருக்காங்க, பிவோட் எலிமெண்ட் இருக்கு, அதனால அதை விட்டுரும். ஓகேவா? சோ ரெண்டு பார்ட்டிஷனுக்கு நான் திருப்பி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதாவது குவிக் ஷார்ட்டையே நான் வந்து கால் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா குவிக் ஷார்ட் ஃபங்க்ஷன். சோ இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல மெயின் ஃபங்க்ஷன். சோ மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா என்னென்ன வேரியபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ டு கிளியர் த ஸ்கிரீன், அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்கு ஐ கால் சிஎல்ஆர் எஸ்சிஆர். ஓகே, ஸோ இங்க வந்து நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். டைட்டில் கீழே வந்து ஒரு அண்டர்லைன். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட் டு பி சார்ட்டட். ஸோ அதாவது அரேயோட சைஸ் வந்து வாங்குறேன். ஸோ டு கெட் த அரே சைஸ் ஐ யூஸ் த வேரியபிள் என். ஸோ இது வந்து அரே டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அரேயோடைய எலிமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னா வந்து வாங்குறேன். ஸோ அதுக்கப்புறம் குவிக் ஷார்ட்ல எதை பாஸ் பண்றேன் அப்படின்னா அரேயை பாஸ் பண்றேன். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0ன்னு கொடுக்குறேன், லாஸ்ட் பொசிஷன் n-1ன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அரே சார்ட் ஆயிரும். ஸோ அரே சார்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரிண்டிங் த சார்ட்டட் டேட்டா. ஸோ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி 0ல இருந்து n-1 வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ அவ்வளவுதான், கெட் சிஹெச்சை கால் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதற்கான சாம்பிள் அவுட்புட் வந்து பாருங்க. ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட் டு பி சார்ட்டட் 9. ஸோ நம்ம கிட்ட இருந்து அது 9 எலிமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்க பிவோட் எலிமெண்ட் 54, 31, 17, 29, 77. ஸோ அதற்கான அப்ராப்ரியேட் பொசிஷன்ல அது என்ன ஆயிருது அப்படின்னா பிளேஸ் ஆயிருது. ஸோ பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு டேட்டா வந்து சார்ட் ஆகி கிடைக்குது. ஸோ இப்படிதான் குவிக் ஷார்ட் வந்து நடக்குது. Thank you.